முருகா. இவங்கெல்லாம் கிளியூர்காரங்க. இவங்க இப்படி உருகி உருகி வேண்டிக்கிறதுக்கு காரணம் நம்ம ஹீரோ இதயக்கனிக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் தான். இது நாள் வரைக்கும் இதயக்கனிக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு காரணமே புலியூர்காரங்க தான். ஆமாங்க, 40-50 வருஷமா கிளியூர் அம்பலத்துக்கும் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் இதயக்கனி அப்பாவை புலியூர் ஸ்ரீநாதன் அம்பலம் வெட்டி கொண்டார். பதிலுக்கு இதயக்கனியோட தாத்தா சீனாத்தானாம்பலத்தோட மகனை ஆளுங்களை வச்சு துடிக்க துடிக்க வெட்டி கொண்டார். அதோட சீனாத்தானாம்பலத்துக்கு ஆண் வாரிசே இல்லாம போச்சு. அன்னையிலிருந்து கிளியூர் அம்பலத்தோட கடைசி வாரிசான இதயக்கனியை கொல்றதுக்காக சீனாத்தானாம்பலம் கொலைவெறியோட காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் ஊருக்கே தெரியும். அதனாலதான் அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஊரே இதயக்கனியை கொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு ஊரே அவனுக்காக வேண்டிக்கிட்டு இருக்கு. இந்த 2 ஊருக்கு இடையில மாட்டிக்கிட்டு தவிக்க போற நம்ம இதயக்கனியை பாருங்க. சன்னதிக்கு வந்திருக்கோம். உன் கண்ணை திறந்து எங்களை பாரப்பா. முருகா, எங்க வேண்டுதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேலாவது எங்க ஆளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டப்பா முருகா. மாப்பிள்ள, உனக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக காவடி எடுக்கிறது, வேல் குத்துறதுன்னு உருகி உருகி வேண்டிக்கிறது நல்ல விஷயம். அதெல்லாம் நீ பண்ணணும்னு வேண்டிக்கணும். நாங்க பண்ணணும்னு வேண்டிக்கிறது என்ன நியாயம்? என்ன மாமா, எனக்கு கல்யாணம் நடக்கணும்னா எது வேணாலும் செய்றேன். நீங்க எனக்காக இதை கூட செய்ய மாட்டீங்களா? செஞ்சுட்டா போச்சு.